வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? பாருங்க, 210 பேர் 12 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு வேலையை 18 நாள்கள் முடிக்கிறாங்க. அதே இது ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா 20 நாட்களில் அந்த வேலையை முடிக்க எத்தனை பேர் வேணும்? கண்டுபிடிக்கலாமா? இங்கே என்னென்ன இருக்காங்க பாருங்க. ஆண்கள் இருக்காங்க இல்லையா? ஆண்கள் எத்தனை பேர்? ஆண்கள் 210 பேர் ஆண்கள். பாருங்க, நேரம் பாருங்க. நேரம் எவ்வளோ நேரம்? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. நாட்கள் எத்தனை ஆகுது? நாள்கள் 18 சரியா? அதுக்கடுத்து பாருங்க, அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம். அப்போ இதான நேரம் 14 மணி நேரம். எத்தனை நாட்கள்? 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? ஆண்களுடைய எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா பயன்படுத்தலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். P1 பெருக்கல் D1 பெருக்கல் H1 பை W1 ஈக்குவல் டு P2 பெருக்கல் D2 பெருக்கல் H2 பை WT தான் ஃபார்முலா. அதாவது P1 ஆட்கள், D1 டேஸ் நாட்கள், H1 நேரம், W ஒர்க்கு வேலை. சரியா? இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டா இங்கே 4 இருக்கா? 4ல் ஏதாவது 3 தான் நமக்கு கணக்கில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆண்கள் இருக்காங்களே, இவங்க தான் பர்சன். P1 இது P2. நேரம் இருக்கா? நேரம் என்னது? அவர். இது H1, இது H2. இது நாள்கள் இருக்கா? இது D1, இது D2. தெரிஞ்சதை மட்டும் அப்படியே பிரதிங்க, இதில் தெரியாத அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், P1 மதிப்பு 210 பெருக்கல் D1 மதிப்பு 18 பெருக்கல் H1 மதிப்பு 12. அவ்வளோதான். இங்கே எது கிடையாது? W1 கிடையாது, அதனால் அதை பற்றி எதுவும் கிடையாது, விட்டுருங்க. B2 மதிப்பு பாருங்க, எக்ஸு பெருக்கல் D2 மதிப்பு 20 பெருக்கல் H2 மதிப்பு 14. இந்த இடத்துல இந்த 210 பெருக்கல் 18 பெருக்கல் 12 அப்படியே இருக்கட்டும் பை இந்த 20 14 பெருக்கல் இருக்கா? இங்கே வகுத்தில் வரும் பாருங்க. 20 பெருக்கல் 14 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 7வது வாய்ப்பாடு 7 14. இந்த இடத்துல 3 21. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 9 2 18. 2 2 6 2 12. அவ்வளோதான். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 3 பெருக்கல் 9 பெருக்கல் 6 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மாற்றி எழுதிக்கலாம், பக்கத்தை மாற்றி எழுதிக்கலாம். இது பெருக்கிடலாமா? பாருங்க, 3 9 27. 27 6 கொண்டு பெருக்கணும். பாருங்க, 6 7 42க்கு 2, மிச்சம் 4, 6 2 12, 12 162. அப்போ 162. அப்போ எத்தனை ஆண்கள் தேவை? 162 ஆண்கள் தேவை. 162 ஆண்கள் தேவை. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.